யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயசுராஜ், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. அதாவது ஒசூர் அருகே உள்ள தளி அடுத்துள்ள சூடசந்திரம் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி கல்லப்பா. 60 வயசு ஆகுது இவருக்கு சிக்கம்மா என்ற மனைவியும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இவர் விவசாயம் செய்து வருகிறார். அது போல வீட்டுல கால்நடையும் வளர்த்துட்டு வர்றாரு. இன்று அதிகாலை அவர் வழக்கம் போல அந்த வீட்டுல கால்நடைக்கு சாணம் அள்ளி சென்ற போது அந்த பகுதியில் ஊருக்கு ஒட்டியே ஒரு ஒற்றை காட்டு யானை சுற்றி தெரிந்துள்ளது. அந்த கல்லப்பாவை தாக்கி அடித்து சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தார். தற்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் உடலை எடுக்க விடாமல், பிரேத பரிசோதனைக்காக உடலை கொண்டு செல்ல விடாமல் அந்த பகுதியில திரண்டு போலீசார் மற்றும் வனத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த பகுதியை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்கள்ல இந்த காட்டு யானை தாக்கி விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது, அதே போல விவசாயிகள் பொதுமக்கள் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது அதிகரித்து வருகிற நிலையில இதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய கோரிக்கை வைக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வனத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்போது அந்த பகுதியில வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.